ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இட்ஸ் அபவுட் கிரிக்கெட். சரிங்களா? ஸோ நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் கிரிக்கெட். அதாவது வந்து கேம்ஸ் பாயிலர்ஸ்னால் ஓப்பனாக சொல்லுவேன் ஜாதவ். ஏன்னா இந்த விஷயத்தில் எனக்கு ரிக்ரெட்டே கிடையாது. நான் ரொம்ப காண்டில் இருக்கிறேன், அதனால் நான் சொல்லிவிடுவேன். முக்கியமாக நான் விட்டுட்டேங்க, ஏ வீடியோ விட்டுட்டேன். அஸ்வின் இருக்காருங்க இந்த டீமில். அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா டெண்டுல்கர். ஸோ அஃப்கோர்ஸ் டெண்டுல்கர், எவ்ரி ஒன் நோஸ் ஹிம், காட் ஆஃப் கிரிக்கெட். 2013 இந்த டீம் கிரியேட் பண்ண வருஷம் வந்து இந்த லீக் கிரியேட் பண்ண வருஷம் தான் மும்பை இந்தியன்ஸ் அடிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம். தோனியை பற்றி அஃப்கோர்ஸ் நான் பேசணும். அடுத்து இந்த ஆர் சர்மா, உடனே எல்லாம் ரோஹித் சர்மா அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆர்ஆர், டிசி, கேகேஆர், லெசிஸ். இந்த டீம் தோக்கணும்னா சில வேலை தோக்க வைக்க முடியும், யாரெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான டீம்ஸ்லாம் இனிமேல் நிறையா வருது. ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும். ஹே ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருக்குமே தெரியும், இப்போ செப்டம்பர் 19 ஐபிஎல் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஐபிஎல் கான்செப்ட் வந்து ரொம்ப சின்ன வயசில் யோசிச்சிட்டோம். ஐபிஎல்லாம் வரதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ஆக்ஷன் கான்செப்ட்லாம் நம்ம யோசிச்சாச்சு. 90's கிட்ஸ்லாம் கார்ட்ஸ் வச்சு ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கோம் நம்மலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஐபிஎல்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஐபிஎல்லாம் வந்ததுக்கப்புறம் இல்லை, ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு மேட்ச் பார்த்துருக்கோம், எங்களுக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒரு ஆர்சிபி வர்சஸ் பூனே வாரியர்ஸ் நினைக்கிறேன். கெயில் வந்து அந்த 175-66 அடிப்பார் இல்லையா, அந்த மேட்ச்சில் சும்மா இருக்கும் சரி அப்படின்ட்டு ஏதோ ஒரு தோணுது. என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா கரெக்டாக தெரில. ஸோ எனக்கு என் தம்பிக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆனது என்னன்னா, அது என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா வந்துட்டு நம்ம ஏன் அது வந்து ஒரு லீக் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ண தான் 2013 எடுத்திருப்போம். ஸோ இந்த டைரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2012 டைரி எடுத்துகிட்டு நாங்கள் எழுதினோம் டீம்ஸ் எல்லாம். ஸோ ஒரு 8 மெயின் டீம்ஸ் எழுதினோம். 8 மெயின் டீம்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் தீர்க்கதரிசின்னு உங்களுக்கே தெரியும். சில பேர் வந்து எந்த டீமில் இருக்கணும் கரெக்டாக அந்த டீமில் இருப்பாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அன்றைக்கிருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரே மாதிரி தான். ஸோ அதுதான் அந்த விளாக் நம்ம பார்ப்போம். ஸோ பார்ப்போம். இட்ஸ் அபவுட் கிரிக்கெட். சரிங்களா? ஸோ நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லாமே இந்த டைரியில் தான் இருக்குது. இப்போ நம்ம 8 டீமே காட்டுறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த லீக் வந்து நாங்கள் எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு நேம் நாங்கள் என்ன வச்சோம் அப்படின்னா ஹிபிஎல்னு வச்சோம். ஹிபிஎல்னா என்னன்னா, அவன் பேர் வந்து ஹரி, என் பேர் வந்து ஈஸ்வர். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து HND இல்லைங்களா. ஸோ ஹரி ஈஸ்வர் ப்ரீமியர் லீக், அதான் ஹிபிஎல் அப்படின்னு வச்சோம். ஸோ இன்னும் சின்ன வயசில் வச்சது ஐபிஎல் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த 8 டீம்ஸ் நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அந்த டீமில் இருக்குது, அந்த டீமுக்கு ஒவ்வொரு டீமுக்கும் வந்து தனியாக ஸ்கில் செட் இருக்கும். அப்புறம் வந்து அது 11 பேருக்கும் ஒரு பர்டிகுலர் காமன் ஃபேக்டர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கான்செப்ட் நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ அது அந்த லீக் அந்த இதை நாங்கள் எழுதிருக்கோம், அது நீங்கள் பார்த்தே ஆகணும். அதோட சிம்பிள் அண்ட் ஸ்பான்சர்லாம் நீங்கள் பார்க்கணும். இது என்ன சிம்பிள் ட்ரை பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியுதா? அது எவ்வளோ ஸ்பான்சர் ஆப்பிள்லாம். ஸோ ஐ டோன்ட் நோ வை ஆப்பிள், ஏன்னா ஆப்பிள் ஏன் வந்துட்டு எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க எங்களுக்கு தெரியாமல் தெரியல. ஆப்பிளுக்கு கிரிக்கெட்டுக்கு என்ன சம்மந்தம் எங்களுக்கு தெரியல. அந்த டைமில் எங்களுக்கு தெரிஞ்ச பெரிய கம்பெனி வந்து ஆப்பிள் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து அந்த ஹோல் லீகுக்கும் ஸ்பான்சருக்கு பெரிய கம்பெனி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் போட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டீமுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதிலே நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணியிருக்கலாம், அது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு லெஜெண்டான டீம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிட்டையர்ட் லெஜெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ரிட்டையர்டு ஐ மீன் நான் வந்து தப்பாக மீன் பண்ணல, பெரிய பெரிய ஆள்லாம் இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பர்சன் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஃப்கோர்ஸ் டான் பிராட்மேன் தான். அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடுத்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே டீம் தெரியாது, பார்த்து தான் சொல்லுவேன். அடுத்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டுல்கர். ஸோ அஃப்கோர்ஸ் டெண்டுல்கர், எவ்ரி ஒன் நோஸ் ஹிம், காட் ஆஃப் கிரிக்கெட்டு. ஸோ அவரும் அந்த பிராட்மேன் பார்த்தீங்கன்னா கேப்டன், டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன். ஸோ ஒன் டவுன் அது வந்து டிராவிட்னு போட்டிருக்கோம். ஸோ எங்களுக்கு விக்கெட் கீப்பர் இல்லாத காரணத்தினால் டிராவிடே விக்கெட் கீப்பர் பண்ணிட்டோம். இந்தியாவில் நிறையா பண்ணியிருக்காரு அப்படின்றதால டிராவிடை போட்டோம். ஸோ இப்போ டிராவிடுக்கு அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 டவுனில் வந்து பிரெயின் லாரா இருக்காரு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், டெஸ்ட்டில் ஐஎஸ் ஸ்கோர் 400 நாட் அவுட்லாம் வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து 4th. ஸோ 5th வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் கலிஸ், ஆக்சுவலாக மை ஃபேவரேட்னு சொல்லணும், பிரில்லியன்ட் ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ அவரை எடுத்து நான் யூஸ் பண்ணோம். ஸோ 6th வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கி பாயிண்டிங். என்னன்னா ரிக்கி பாயிண்டிங் இவ்வளோ கீழே வரலாம் சொல்லி பார்க்காதீங்க, பேட்டிங் ஆடுறோம், நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அது வந்து அப்போது தோணுது நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ விக்கி பாயிண்ட் அந்த பெஸ்ட் கேப்டன்ஸ். ஸோ அவர் வந்து 6th இருக்காரு. ஸோ இப்போ வந்து பவுலிங்கில் வரணும் இல்லை, ஏன்னா 6 பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக பவுலிங்லாம் இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் போட்டோம் அப்படின்றது இதுக்கு வந்து பெரிய டிபேட்டே போச்சு. ஏன்னா இன்னும் ரொம்ப பேட்டிங்கில் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ரன்ஸ்லாம் வச்சு, பட் பவுலிங்கில் வந்து விக்கெட்ஸ் மட்டும் வச்சு சொல்கிறத விட நல்லா போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் மேட்சஸ் வைஸ் பார்க்கும்போது ஸோ அப்படிலாம் பார்த்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வாசிம் அக்ரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் லில்லி, ஷேன் வான், முத்தியா முரளிதரன், கும்ப்ளே. ஸோ இந்த டீம்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும், அந்த ஆல் ஸ்டார்ஸ்லாம் ஃபீல் வரும். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் அங்கே இருந்தெல்லாம் காப்பி அடிக்கல, நாங்களாம் பண்ணது தான். பட் நாங்கள் ஆல் ஸ்டார்ஸில் சிக் கிரிக்கெட் ஆனவங்களுக்கு எல்லாருமே தெரியும், sikcricket.com அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஆப்லாம் கூட வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டார்ஸ்னு ஒரு டீம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பழைய ஸ்டார்ஸ்லாம் வச்சு டீம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி டீம் உங்களுக்கு தெரியும், பட் அது கிடையாது.
ஸோ இப்போ இந்த கமிங் டு த டீம் பார்த்தீங்கன்னா ஷேன் வான், முத்தியா முருகன், லெஜெண்டரி ஸ்பின்னர்ஸ் அண்ட் டென்னிஸ் லில்லி, வாஷிங் மெக்கர். டென்னிஸ் லில்லாம் போட்டு நானே பார்த்ததில்லை. அது வந்து நாங்கள் வந்து கூகுள் பண்ணிட்டு வந்து என்ன சொல்கிறது, நம்ம அப்பாலாம் சொல்லி கேட்டிருப்போம் எல்லாம் ஃபேமஸான நேம். ஸோ அதனால் வந்துட்டு டென்னிஸ் லில்லி போட்டோம். ஸோ அனில் கும்ப்ளே அஃப்கோர்ஸ் 3 ஸ்பின்னர் 2 பேசர். எப்படி ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட ஆட முடியாது லிட்டரலாக, அப்படி ஒரு டீம் எடுத்து வச்சுருக்கோம். பட் ஸ்டில் கன்சிடரிங் த லெஜெண்ட்ஸ் தே கேன் வின் எனி கேம் அப்படின்னு நினைக்கிறேன். வில் சி. இப்போ நெக்ஸ்ட் டீம் போகிறதுக்கு முன்னாடி அதோட 2 ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கா என்னன்னு சொல்லி ஆகணும். நாங்கள் லிட்டரலாக எல்லா டீமுக்குமே ஜெர்சியும் ஸ்பான்சரும் போட்டிருக்கோம். நாங்களே கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ லெஜெண்டரி கிளாஸ் யார் ஸ்பான்சர்னா கோகோகோலா. ஏன்லாம் கேட்கக்கூடாது, கண்டிப்பாக கேட்கக்கூடாது, எங்களுக்கே தெரியாது. ஏன்னா அது மாதிரிலாம் ஜெர்சிலாம் நாங்கள் என்ன நினச்சி போட்டோம் எங்களுக்கே தெரியாது. இமேஜின் உங்களுக்கு வந்தால் ரொம்ப டம்மியாக இருக்குது. லெஜெண்டரி கிளாஸ் என்னன்னா டார்க் க்ரீன் பேண்ட் தான், டார்க் க்ரீன் ஷர்ட், ஃபுல்லாக டார்க் க்ரீன், ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், எங்கே இருக்குலாம் தெரியாது. அதுக்கப்புறம் சிம்பிள் வந்து லைன், அது வேணால் ஒத்துக்கலாம். லெஜெண்டரி லாட்ஸ் லைன் வந்து சம்திங் ரோரிங் அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து அது ஓகே. பட் ஜெர்சி என்ன கலர் ஏன் க்ரீன் தெரியல, போட்டு விட்டோம். நல்லா இருக்கும்னு நம்புவோம். ஸோ நெக்ஸ்ட் டீம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் நேம்லேயே தெரிஞ்சிருக்கும், வந்து பெரிய ஹிட்டர்ஸ் தான் இந்த டீமில் இருப்பாங்கன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கில்கிறிஸ்ட். ஸோ கில்கிறிஸ்ட் பற்றி நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் அட்லீஸ்ட் கிரிக்கெட் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் எவ்வளோ பெரிய பிளேயர் அப்படின்றது. ஸோ அவரை தான் நாங்கள் வந்து விக்கெட் கீப்பர் அப்படின்னு போட்டுருவோம். ஸோ அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. ஸோ நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மெட்டில். ஸோ அதனால் ரோஹித் சர்மா ஏன் இந்த டீமில் இருக்காரு அப்படின்னு கேட்கலாம். இப்போ வந்து அவர் என்ன மாதிரி இன்னிங்ஸ் ஆடுறதுலாம் எனக்கு தெரியாது. பட் 2013 நாங்கள் டீம் எடுத்த டைமில் வாஸ் பிக் ஹிட்டர். 200ஸ்லாம் அந்த டைம்லாம் வந்துட்டு இருந்துச்சு கண்டினியூஸாக. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், குயிக்காக வந்து அந்த ஆக்சலரேட் பண்ணுறது எல்லாமே பண்ணிருந்தாரு. ஸோ மூணாவது வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில். நோ வேர்ட்ஸ், பீஸ்ட், என்ன சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பர்சன் இஸ் கிளென் மேக்ஸ்வெல். ஸோ கிளென் மேக்ஸ்வெல் வந்து இப்போ வந்து வேறு எந்த டீமில் இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நான் கருத்தில் விட்டுருந்தேன். பட் அன்னைக்கு நிலைமைக்கு அவரும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் டு பவுல் டூ, அப்படி தான் வந்து அவர் வந்து நேம் வாங்கியிருந்தார். பட் இன்றைக்கி வந்து நிலமை வேறு, அது நம்ம சொல்ல வேண்டாம். பட் 2013 கிளென் மேக்ஸ்வெல் வாஸ் விக்கெட்டர். ஸோ இப்போ அடுத்து யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங். ஸோ அதே தான் அவருக்கும். இப்போ வந்து அவர் மேபி ஃபார்மில் இல்லாமல் இருக்கலாம், பட் 2013 இவர் லெஜெண்ட் தான். ஸோ சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸில் அவர் ஏன் இருக்காருன்றது 2007 சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்புறம் வந்து MS தோனி, அகேன் நோ வேர்ட்ஸ். ஸோ அவர் தான் வந்து இந்த டீமோட கேப்டன். தோனியை பற்றி அஃப்கோர்ஸ் நான் பேசணும், பட் நான் பேசுகிற அளவுக்கு எனக்கு எதுவும் இல்லை. ஏன்னா வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்தை பற்றி திரும்பி பேசணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்றதால நான் எதுவும் பேச விரும்பல. ஸோ 5 டவுன் வந்து யார், அதாவது 7th வந்து கிரண் போவாட். அன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் லிட்டரலி இது டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரீமியர் லீக்ல அவர் எப்படி ஆடணும், T20 500 T20 ஆடிருக்காரு அவர். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் அது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் தான். பவுலர்ஸ்லையுமே ஓரளவுக்கு அடிக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னா கூட ரிவர்ஸிங் யோசிக்கணும்ல, பவுலிங்கில் என்ன ஸ்ட்ரைக் இருக்கணும் அப்படின்றதுக்கு. அதான் ஒரு ஜான்சன் உங்களுக்கு தெரியும்ல, ஆஸ்திரேலியாவில் அப்போ வந்து ஒரு பீக் ஃபார்மில் இருந்தார் அந்த ஆஷஸ் அதில் தான். அப்புறம் வந்துட்டு மலிங்கா, ஆல்வேஸ் இன் ஃபார்ம், யார்கர், எங்கேயாவது ஒரு யாக்கரை போட்டு விக்கெட் எடுத்துருந்தோம். ஸோ அப்புறம் இன்னும் 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரேன் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. ஒருத்தர் நான் விட்டுட்டேன். அப்போ 1 செகண்ட் முக்கியமாக நான் விட்டுட்டேங்க, ஏபிடியை விட்டுட்டேன். ஸோ ஏபிடி நான் பிளேட் நாங்கள் வந்து அது தப்பாக கொஞ்சம் கிரிக்கெட் வச்சுருக்கனால நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், நாங்கள் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து மிஸ்டேக். ஏபிடி வந்து ஒரு வேறு லெவல் பிளேயர். ஸோ அவ்வளோதான் பவுலிங். இந்த 3 பேர் வந்து பவுலிங் ஸ்ட்ரைக்கர்ஸ். பட் நிறைய வந்து சொல்லி ஆகணும், சொல்கிறோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவர் வந்து இங்கே லாஸ்ட்டு நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். பட் அஃப்கோர்ஸ் அவர் அப்போ ஓப்பனிங் ஆள் இல்லை. எனிவே ஸோ இப்போ வந்து சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர் வந்து அமேசான் வந்து கிரிக்கெட் டீம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. எப்படி ஆக்சுவலாக பண்ணலாம், அது வந்து ஓரளவுக்கு லாஜிக்கல் தான். ஸோ அதுக்கப்புறம் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர், ஷர்ட் வந்து கோல்டாமா, ஸ்ட்ரைப்ஸ் வந்து பிளாக். ஸோ இதெல்லாம் வந்து லாஜிக்கலாக எதிர்பார்க்காதீங்க. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் பிளாக் பேந்தர் நல்லா இருக்கும்ல, அதனால் நாங்கள் போட்டோம். ஸோ இப்போ அடுத்த டீம் போகலாம். ஸோ அடுத்த டீம் வந்து ஆக்சுவலாக யங் இண்டியன்ஸ்னு ஒரு டீமு. யங் இண்டியன்ஸில் ஏன் எல்லோரும் வந்து 35 வயசில் இருக்காங்கன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. -7 போடணும் எல்லாத்துலேயுமே, அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா 2013 ஸ்டாட்ஸ் இது எல்லாமே. ஸோ யங் இண்டியன்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. ஸோ யங் இண்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி யங் இண்டியன்ஸ். ஸோ அந்த -7 மேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் எழுதி வச்சுருக்கோன்னா, யாரும் எழுதிட்டு அடிச்சுட்டு ஹர்திக் பாண்டியா அப்படின்னு போட்டிருக்கோம். அஃப்கோர்ஸ் இஸ் ஸ்டில் யங்.
பட் அன்றைக்கே வந்து அவர் கிரிக்கெட்டில் இருந்திருக்காருன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா 2016 தான் அவரை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். பட் அவர் இருந்திருக்காரு அன்றைக்கே. ஸோ அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பார்த்திவ் பட்டேல் ஸ்டில் எங்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. பட் அன்றைக்கி வந்து அவர் எங்கே, அவர் தான் நம்ம டீமோட விக்கெட் கீப்பரும் கூட. ஸோ நெக்ஸ்ட் வில் பி விராட் கோலி, கேப்டன். ஆப்வியஸ்லி 2013 அவர் வந்து வேறு லெவல் ஃபார்மில் வந்துட்டார். ஸோ அப்போ தான் வந்து அவரோட கேரியர் ஸ்டார்ட் ஆன டைம். ஸோ இப்போ 2 டவுன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா. அவர் வந்து மிஸ்டர் ஐபிஎல் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம இந்தியாவோட லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், வேறு லெவல் பேட்ஸ்மேன். ஸோ அவர் வந்து 2 டவுனில் இருக்கார். ஸோ 5th வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குர்ப்ரீத் மான் சிங். ஆர்சிபியில் ஆடிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து அப்போ ரொம்ப எங்கே இருந்திருப்பார் நினைக்கிறேன். ஸோ அவர்லாம் ஆடி இருக்காரு என்றதை நான் நம்ப முடியல. ஸோ அடுத்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பி சுமன் அப்படின்னு எடுத்துருக்கோம். சத்தியமாக யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ஃபஸ்ட்டு யாருன்னு நான் பார்த்துக்கிறேன். பி சுமன் கிரிக்கெட்டர், கூகுள் ப்ளீஸ் இருக்கு. திருமலா செட்டி சுமன் அப்படின்னு ஒருத்தர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்காரு. சாரி, இவர் யாருன்னு எனக்கு தெரியல சீரியஸாக. வந்து இவருக்கு வந்து வயசு பார்த்தீங்கன்னா 36 வயசு ஆகும். ஸோ அப்போ வந்து 29 வயசு தான். ஸோ அப்போ எங்கே நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் ஒத்துக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்குள்ள யார் இருக்குது பார்த்தீங்கன்னா அஸ்வின் இருக்காரு இந்த டீமில். ஸோ அஸ்வின் வந்து ஏன் இந்த டீமில் இருக்காருன்னா அப்போ வந்து எங்கே தான் இருந்தார். இப்போ வேணால் அவர் பெரிய ஆளாக இருக்கலாம். பட் அப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ அப்போ அவருக்கும் கெரியர் ஸ்டார்டிங் தான். ஸோ அதனால் வந்து நாங்கள் அவர் இந்த டீமில் வச்சோம். ஸோ அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா எல்லாருக்குமே தெரியும். ஸோ இஸ் கேம் இன் கிரிக்கெட். இப்போ வந்து வேறு லெவல் இந்தியாவுக்கு மெயின் பவுலர். பட் அன்றைக்கி அவர் எங்கே வினய் குமார்லாம் அந்த டீமில் இருக்காரு. ஸோ மேபி வீக் லிங்க்கு அந்த டீம் தோக்கணும்னா சில வேலை தோக்க வைக்க முடியும், யாரெல்லாம் வச்சிருக்கோம்ல. ஸோ வினய்குமாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10th வந்து உன்முக் சந்த் ஆடுறாரு. ஸோ அதுதான் இப்போ எங்கள் ஸ்பெஷாலிட்டியே. நாங்கள் வந்து ஆர்டரே இல்லாமல் போட்டு எழுதி வச்சுட்டு 10th வந்து உன்முக் சந்த் ஆடணுமா. உன்முக் சந்த் வந்து பேட்ஸ்மேன் சரிங்களா, அண்டர் 19 ஆடிருக்காரு. ஸோ அவர் வந்து 10th போட்டு வச்சுருக்கோம். அடுத்து வந்து ஆர் சர்மா. உடனே எல்லாம் ரோஹித் சர்மா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது வந்து ராகுல் சர்மான்னு ஒருத்தர். அந்த கண்ணு கூட லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும் அவருக்கு, நீங்கள் பார்த்துருந்தீங்க தெரியும். ஸோ அவரால் நாங்கள் 11th போட்டோம். ஸோ அதுதான் இந்த இந்தியன் டீமு. அந்த டீம் வந்து உங்களுக்கு ஒரு பெருசாக ஸ்பெஷலாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா வந்து எல்லாமே அந்த யங்ஸ்டர்ஸ் வச்சு கிரியேட் பண்ணோம் அப்படின்றத கிரியேட் பண்ணுது. ஸோ இந்தியன்ஸோட ஜெர்சி வந்துட்டு இந்தியன் ப்ளூ. ஏன்னா இந்தியன்ஸ் இல்லை, அதனால இந்தியன் ப்ளூ லாஜிக்கா. ஈகிள் வித் அ பால் சிம்பிள். ஈகிள் வந்து பால் தூக்கிட்டு இருக்குமா. ஸ்பான்சர் வந்து சாம்சங். ஸோ இதுவும் லாஜிக்கல் தான். ஸோ சிரிக்க மாட்டேன், கண்டிப்பாக சிரிக்க மாட்டேன். ஆனால் நாங்கள் அப்போ வேறு யாரையோ போட்டிருக்கிறோம். அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா வந்து கேம்ஸ் வாலஸில் வராரு. இந்த விஷயத்த நாங்கள் மேலே சொன்னேன், தீர்க்கதரிசின்னு நாங்கள் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் கம்பீர் ஜெயிச்சாங்க 2012. கௌதம் கம்பீர் கொல்கட்டா. மன்விந்தர் பிஸ்லா மறக்க முடியாத துரோகம் அது. இதுக்கு கோச் வந்து ஸ்டீஃபன் ஃப்ளமிங். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அகக்கரையாக எடுத்திருப்பாங்க ஆக்ஷனில். புரிஞ்சுதான் நீங்கள் பெஸ்ட்டாக வச்சுக்கோங்க. கேப்டன் இஸ் த கோச் இஸ் த கேப்டன். மைக்கேல், பிரண்டன் மெக்கலம், ரவீந்திர ஜடேஜா, ஸ்டீவ் ஸ்மித், அப்டில், மனிஷ் பாண்டே, அப்புறம் கேன் வில்லியம்சன், முகமது ஷமி, ஃபில் ஹியூக்ஸ், அம்பத்தி ராயுடு, ஷேன் வாட்சன், ரஹானே.